உங்கள் பிறப்பின் நோக்கம் மற்றும் ஆன்மா தேர்ந்தெடுத்த பாதையின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். உயர்ந்த ஆன்மாக்கள் நடுத்தர குடும்பங்களில் பிறப்பதாக கருதப்படுவதற்கு பல ஆன்மீக மற்றும் தத்துவ காரணங்கள் உள்ளன. இத்தகைய பிறப்புகள் ஆன்மீக வளர்ச்சிக்கும், கர்ம வினைகளை சமநிலைப்படுத்துவதற்கும், உலகிற்கு சேவை செய்வதற்கும் ஏற்ற ஒரு சிறந்த களத்தை வழங்குவதாக நம்பப்படுகிறது. நடுத்தர வர்க்கச் சூழல் என்பது அதிகப்படியான செல்வத்தின் ஆசைகளும், அதே சமயம் தீவிர வறுமையின் கடுமையான தடைகளும் இல்லாத சமநிலையுடன் கூடிய வாழ்வியல் சூழலை அளிக்கிறது. இச்சூழலில் ஒரு ஆன்மா பொறுமை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, தன்னம்பிக்கை மற்றும் பற்றின்மை போன்ற அத்தியாவசிய பண்புகளை வளர்த்து கொள்ள போதுமான சவால்களும், அவற்றை எதிர்கொள்ள தேவையான அடிப்படை ஆதாரங்களும் கிடைக்கின்றன. மேலும் பல ஆன்மாக்கள் இவ்வுலகில் ஒரு குறிப்பிட்ட பணியை ஸ்பிரிச்சுவாலிட்டி மிஷன் செய்வதற்காகவே பிறக்கின்றன. ஆன்மீக ரீதியில் விழிப்படைதல் அல்லது சமூகத்தின் உணர்வு நிலையை உயர்த்துதல் போன்ற இந்த பணிகளுக்கு நடுத்தர குடும்பத்தின் எளிமையான பின்னணியும் உறவுகளின் பிணைப்புகளும் அடித்தளமாக அமைந்து ஆன்மாவின் நோக்கம் சிதறாமல் இருக்க உறுதுணையாக இருக்கின்றன. அதே போல முந்தைய பிறவிகளில் செய்த கர்ம வினைகளை சமநிலைப்படுத்துவதற்கும் அல்லது ஆத்ம குழுவினருடனான தொடர்புகளை சீரமைப்பதற்கும் இத்தகைய பிறப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது. சுருங்க கூறினால், நடுத்தர குடும்பம் என்பது ஆடம்பரங்களிலிருந்து விலகி ஒரு உயர்ந்த ஆன்மாவின் உண்மையான வளர்ச்சிக்கும் பரிணாமத்திற்கும் உதவும் ஒரு சிறந்த பயிற்சி கூடமாக அமைகிறது.